ஹாய், இன்னைக்கு கஜரால E3 கோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ E3 கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா E3ன்றது ஒரு பிளான் டிசைனிங் கோர்சஸ். இதில் கஜரால என்னென்ன வால்யூம்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. கஜரால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வால்யூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க E3 கோர்ஸில். இந்த 10 வால்யூம்ஸ்லையும் ஒவ்வொரு வால்யூம்லையும் வந்து சப் சாப்டர்ஸ் நிறையா வரும். அந்த ஒவ்வொரு சாப்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸசைஸ் ட்ராயிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கோமே. வால்யூம் 1ல் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கோம். வால்யூம் 1ன்றது எக்யூப்மெண்ட். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கும்போது ஸோ அதில் என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு எடுக்க போகிறாங்கன்றது வரைக்கும் ஃபுல் லிஸ்ட் அவுட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க உங்கள் மெட்டீரியல் புக்கில். இப்போ அந்த டூலில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் எக்ஸசைசஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஐவி. நீங்கள் லேர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ்ஸ் எப்படி பண்ணணும்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து ஒரு சிம்பிள் பாக்ஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஐபிஎம்மில் பாருங்கள், பாட்டமில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பேஸ் பிளேட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஐ செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஐ செக்ஷன் வந்து சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சாஃப்ட்வேரில் பாருங்கள், இந்த ஐ செக்ஷனை வந்து மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெப்பையும் பாக்ஸில் மாடல் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ரெண்டு சைடில் இருக்கிற ஃபேன்ஸையும் நம்ம வந்து பாக்ஸில் மாடல் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் வந்து புக்கில் உள்ள டைமென்ஷன் படி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 400. அதோட வித்து வந்து 400 சொல்லியிருக்காங்க, ஹைட்டும் 400 சொல்லியிருக்காங்க. இப்போ வித்து டெப்த்து ரெண்டுமே வந்து இங்கே டிஃபிகல்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு நான் போட்ட பாக்ஸோட சைஸை பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி வந்து வித்து 400 கொடுத்துருக்கேன், அதுதான் இங்கே எக்ஸ் டைமென்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஒய்யும் 400 கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அதோட ஹைட் ஃபவுண்டேஷன் ஹைட்டும் வந்துட்டு நான் 400 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சேம் லைக் இப்போ அடுத்தது பேஸ் பிளேட் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களோ சேம் லைக் நம்ம வந்துட்டு அதோட டைமென்ஷன் கொடுத்து நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம். இப்போது அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3Dயில் விஷுவலாக நாங்கள் வந்துட்டு காட்டும் போது ஃபிசிக்கலாக காட்டும் போது அவங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அங்கே சாஃப்ட்வேரில் பார்த்தா அதே மாடல் தான் இது. இப்போ அதே ஐ செக்ஷன் தான், அதே கீழே உள்ள அந்த ஃபவுண்டேஷன் பேஸ் பிளேட்டு அதுக்கு இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற அந்த ஐ செக்ஷன். ஸோ நம்ம அங்கே பார்த்தா அதே ஐ செக்ஷனில் இருக்கக்கூடிய வெப்பு ஃப்ளாஞ்சு இது எல்லாமே அவங்க விஷுவலாக பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதை ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இன்னும் அவங்க ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதில் நான் காட்டும் போது அவங்களுக்கு இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்துட்டு சைட் வியூ, இது ஐசோ வியூ நான் காட்டும் போது அவங்களுக்கு புரியும். இப்போ வந்து டாப் வியூ இப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டும் போது ஸோ அப்போ ஒரு டேரெக்டாக அவங்க ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இன்னுமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரைனிங் நம்ம கொடுப்போம். தேங்க்யூ.